ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா இப்போதே சத்தியம் செய்கிறேன். நான் சொன்னதை கேட்டு முடிச்சினா இன்னும் சரியா 10 நிமிஷத்துல நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு சந்தோஷமான நல்ல விஷயம் நடக்கும். இது எப்படி நடந்துச்சு, இந்த பிரச்சனை எப்படி தீர்ந்ததுன்னு நீ யோசிச்சு கூட பார்க்காத அளவில் திடீர்னு திருப்பங்களும் மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் வரப்போகுது. இதுவரைக்கும் கஷ்டப்பட்ட நீ, இதுவரைக்கும் கவலைப்பட்ட நீ, இதுவரைக்கும் துன்பங்களையும் சுயரங்களையும் சந்திச்சனே, இப்போ உன் வாழ்க்கையில் நல்லதை அனுபவிக்க போற. இனி எந்த கவலையும் உனக்கு வேண்டாமின் செல்லமே. எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சினா காசு பணம் தான் கொடுக்கணும்னு நினைக்காம அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் ஆறுதலையும் கொடுத்தா கூட போதும். இந்த காலத்தில் மனிதர்கள் யாரிடமும் காசு பணம் எதிர்பார்த்து கிடைக்காதுன்னு தெரிஞ்சவங்களா, அன்பையும் பாசத்தையும் தான் எதிர்பார்க்குறவங்களா, ஆறுதலுக்காக மனிதர்களை தேடி வர்றவங்களா இருக்காங்க. அதனால் நீ எப்போதும் எல்லாருக்குமே அன்பையும் பாசத்தையும் ஆறுதலையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய துணிவான பிள்ளையாக இருந்துவிடு என் தங்கமே. இந்த உலகத்தில் நிஜமாவே நடக்கக்கூடிய விஷயங்கள் தரும் சந்தோஷத்தை விட ஏற்கனவே முன்பு உன்னுடைய பால்ய பருவத்தில் சின்ன வயசில் நடந்த நினைவுகள் தான் அதிகமாக சந்தோஷத்தை தருவதாக இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல நினைவுகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. வாழ்க்கையில் துன்பமும் துக்கமும் துயரமும் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ரகசியத்தை சொல்கிறேன், கேட்டுக்கோ என் செல்லமே. முதல்ல உன் மனசில் இருக்க பயத்தை தூக்கி போடு. வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காததாக, உனக்கு வேண்டாததாக நடக்கலாம். ஆனால் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் என் சாயப்பா தான் நடத்துகிறாரு. அவர் ஒருபோதும் எனக்கு கெடுதலோ துரோகமோ செய்ய மாட்டார். ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு நல்லது தான் நடக்க போகுதுன்னு உன் மனசை நீ உறுதியாக தைரியமாக வச்சுக்கோ. உனக்கு பிடிச்ச விஷயம் நடந்தாலும் உனக்கு பிடிக்காத வேண்டாத விஷயங்கள் நடந்தாலும் கூட நீ கவலை கொள்ள வேண்டாமென் செல்லமே. என் தலைவிதி ஏன் தான் இப்படி இருக்கோன்னு நீ ஒருபோதும் அழுது புலம்பாதே. உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சாலும் சில நேரங்களில் உன் கைகளில் பணம் தங்காமல் பணம் விரயமாயிட்டே இருக்கும். அதனால் உனக்கு எதுவுமே கைகளில் மிஞ்சலை, கவலை மட்டும்தான் மிஞ்சுதுன்னு ஒருபோதும் வருத்தப்படாதே. இதுவரைக்கும் நடக்காததெல்லாம் இனிமேல் நடக்க போகும். நீ கவலைப்படுற அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் கர்ம வினையின் தாக்கத்தை குறைச்சி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நடத்தி முடிக்கிறேன். இனி எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீ ஒருபோதும் மன உளைச்சலுக்கு ஆளாகாதே. உன் வாழ்க்கையை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த சாயப்பா உன் துக்கம் துயரம் அனைத்தையும் துரத்தி அடித்து உனக்கான நல்லதை நடத்தி முடிக்கிறேன் என் செல்லமே. யார் உன்னை குறை சொன்னாலும் நீ எப்போதும் அமைதியாக இருக்க பழகு. சரியான நேரத்தில் உனக்கான சரியான பதிலை இந்த சாயப்பா கொடுப்பேன். வாழ்க்கையில் உன்னை விட நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக வசதியாக வாழ்கிறது போல உன் கண்களுக்கு தெரியலாம். ஆனால் உன் வாழ்க்கையை அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தோம்னா அவங்க நிச்சயமாக இந்த அளவுக்கு நீ வாழ்கிறது போல சிறப்பாக வாழ்ந்திருக்க முடியாது. உன் வாழ்க்கையை நீ தான் சிறப்பாக வாழ்கிற. அதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் என் செல்லமே. முன்பெல்லாம் எல்லாத்துக்கும் வாதாடிக்கிட்டு எல்லாத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேனே, இப்போது வாதாடுவதால் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்க பழகிக்கோ. யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலுமே கூட சிறு புன்னகையோடு எல்லாத்தையும் கடந்து செல்ல பழகிக்கிட்டினா அந்த மௌனம்தான் உன் வாழ்க்கையவே பல அற்புதங்கள் நிறைஞ்சதாக மாற்றும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் பல பேர் யார் என்ன செஞ்சாலும் குறை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் எல்லாவற்றையும் குறை சொல்லும் மனிதர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. நீ எப்போதும் எதிலும் குறை சொல்லாமல் எல்லா விஷயங்களில் இருக்கும் நல்லதையும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கும் நன்மையையும் நிறைகளையும் பார்க்க முயற்சி செய். நிறைவான மனசுதான் பொன் செய்யும் மருந்தாக இருக்கும் என் செல்லமே. உனக்கு துரோகம் செஞ்சவங்களையெல்லாம் நீ ஒருபோதும் பழிவாங்க நினைக்காதே. அதை காலத்திடம் விட்டு அமைதியாக இருந்தாலே
அனைத்தையும் நான் சரி செஞ்சிடறேன். உன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும்னா உனக்குள்ள ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கோ. ஆனால் கெட்ட பழக்கத்தை கைவிடுறதும் கஷ்டம், நல்ல பழக்கத்தை புதுவசாக உருவாக்கிக்கிட்டு தொடர்ந்து அதை பின்பற்றுவதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீ தீவிரமாக முயற்சி செஞ்சினா எல்லா நல்ல பழக்கமும் உனக்குள்ளே வந்து அது உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்து விடுமேன் செல்லமே. நீ மனசில் உன்னை திட்டம் போட்டு அது நல்லபடியாக நடக்கும்னு திடமாக நம்பினால் அதை எப்பாடுபட்டாவது கண்டிப்பாக நான் உன் கைகளில் சேர்த்துடுவேன். நீ எப்போதும் எடுத்த முயற்சியை மட்டும் கைவிடாதே. நீ எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும்படியும் உனக்கான நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை ஒருபோதும் உன்னை கைவிடாது. உனக்கே தெரியாமல் உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது இந்த சாயப்பா நான் தான். நீ நம்பிய இறைவனாக இருக்கும் நானே எல்லா வகையிலும் உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். நீ எப்போவுமே மனசை நேர்மறை எண்ணங்களோடு வச்சுக்கிட்டு நல்லது நடக்கும்னு உறுதியோடு இரு. நீ எதை நினைத்தாயோ அதை நிச்சயமாக பெற்று விடுவாய். உன் எண்ணத்துக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து நான் எப்போதும் துணையாக இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன் என் செல்லமே. நீ எப்போதுமே போதுங்கிற மனசோட உன் லட்சியத்தை மட்டும் முன் நிறுத்திக்கிட்டு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் எந்த குழப்பமும் இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் பொய் பேசாமல் பொறாமை கொள்ளாமல் நயவஞ்சகமோ திருட்டோ செய்யாமல் நல்ல எண்ணங்களோடு நல்ல பிள்ளையாய் வாழ தயாராகு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையவே மகிழ்ச்சியானதாக மாற்றி கொடுக்குறேன். என் பிள்ளையான உனக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும்படியும் நல்வாழ்க்கையை நீ வாழும்படியும் நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் உன் மனசில் கொஞ்சமோ ஆணவமோ அகங்காரமோ வராமல் எல்லாத்தையும் என்னுடைய செயல்னு ஏற்றுக்கொள்ள பழகு. உன் வாழ்க்கையை நீ என் கைகளில் என் பொறுப்பில் விட்டு வைக்கும்போது நிச்சயமாக எந்த விதத்திலும் உனக்கு பிரச்சனைகள் வந்து சேராது. உன் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்து. தொடர்ந்து உனக்கான ஆரோக்கியத்தை சரியாக நிலைநிறுத்தி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நீ மகிழ்ச்சியாக வாழும்படியும் இந்த சாயப்பா நான் செய்கிறேன் என் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனிமே உன் மனசில் குழப்பமே வரக்கூடாது. என்ன நடந்தாலும் எல்லாமே என் சாயப்பா என் நன்மைக்காக தான் செய்கிறாருன்ற அந்த எண்ணத்தை உன் மனசுக்குள்ளே வரவழைச்சிட்டினா கண்டிப்பாக அந்த எண்ணம் போலவே உன் வாழ்க்கை மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றுவிடும். உன் கண்களில் தெரியும் ஒளியை பார்த்தே உனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிற இந்த சாயப்பா நீ ஆசைப்பட்டதையும் அடைய நினச்சதையும் கூட உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதை செஞ்சே தீர்வேன்னு உனக்கு சொல்வதற்காக தான் இப்போது சத்தியம் செய்து வாக்கு கொடுத்தேன். நேர்மறை எண்ணத்தோட நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தினா கண்டிப்பாக உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன். உன் துன்பம் எதுவாக இருந்தாலும் நீ என்னை நோக்கி வரும்போது முகமலர்ச்சியோடு வரணும். என் மேலே நம்பிக்கையோட முகமலர்ச்சியோட சிரிச்ச முகத்தோடு என்னை நோக்கி வந்தீனா கண்டிப்பாக நீ கேட்கும் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துருவேன். இனி எல்லாமே உன் விருப்பப்படியே நடக்கப் போகும்.